guys, welcome to Mr. Vic Vlog. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இல்லை போயிட்டு வந்துட்டேன். ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது மறந்துட்டேன், அதனால தான் மறுபடியும் இன்ட்ரோ கொடுக்குறேன். நாம் வந்துட்டு மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்டில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச்சுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்னுடைய ஒரு ட்ரீம் கூட. சுமன் கில்லை பார்க்கும்போதே ட்ரீம் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஆச்சு. சுமன் கில்லை மட்டும் இல்லை, நம்ம இந்தியா பிளேயர்ஸ், இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையும் இந்த நேரில் பார்க்குற மொமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மொமெண்டெல்லாம் நான் எப்படி என்ஜாய் பண்ணணும், அந்த மொமெண்டெல்லாம் ஒரு சின்ன கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் பிக்காடிலே அப்படின்ற இடத்துல இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். E6 நிற்குமா இங்கே ஊரில் வந்துட்டு சரியாக மேப் பார்த்து நடக்கிறதே ரொம்ப கொடுமையான விஷயம். நான் பார்த்தப்போ அந்த மேப்பு அங்கே காட்டின மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் அந்த இடத்துக்கு போனேன். அப்புறம் போய் போர்டு செக் பண்ணால் அந்த பஸ் அங்கே வராது. ஸோ அதனால் அங்கேருந்து மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 256 இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம். சுமன் கில் இவங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 2025 என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீம் ஒவ்வொன்றா வந்துட்டு நான் தேடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போக போகிறோம், வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ட்ரீம், நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். நம்ம பஸ் இங்கே நிற்கிதுங்க. ஆகலாம் கைஸ், யூகே வரீங்க அப்படின்னா மேப் நல்லா பார்க்க தெரியணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து பிளைண்டாக அந்த இடத்துல நின்றுருந்தேன் பஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஒன்று ஷோ பண்ணுறேன், ஒரு போர்டு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்டில் வந்துட்டு மேப்பில் போட்டிருக்க நம்பரும் அந்த போர்டில் இருக்கிற நம்பரும் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிங்க. ஸோ என்னுடைய போர்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வியூ சரியாக உழுவில், ஓகேங்களா? நான் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பழைய ஸ்டாப்பில் நின்றுருந்தேன். ஸோ எகைன் வந்துட்டு கரெக்டான ஸ்டாப் பிடிச்சி நம்ம பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 36 மினிட்ஸில் நம்ம கிரவுண்டுக்கு ரீச் ஆயிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 12 ஸ்டாப் தாண்டி நம்ம போகணும். இப்போ தான் 3வது ஸ்டாப் வந்திருக்கோம். கிட்ட வியூ என்ன அழகாக இருக்குது பாருங்கலாம். ஸோ இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரிக்கெட் கிரவுண்ட் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் கைஸ் நம்ம கிரவுண்டு விட்ட வந்துட்டோம். பட் என்னென்னா என்னோட மைக்கிங் வேலை செய்யலை. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருந்துச்சு. ஸோ நீங்களே நிறைய இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமும் ஃபுட்பால் டீமும் சேர்ந்து வெளியே போயிட்டு அவங்க ஜெர்சியை மாற்றி போட்டு ஒரு வீடியோலாம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால தான் 2 பிளேயர்ஸும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி பேசிட்டு போகலான்னு பேசினா என்னோட மைக் ஒர்க் ஆகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிரவுண்டுக்கிட்ட வந்துட்டோம். பைரவே இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறோம். யார் அப்படின்னா கூட நேரம் ஒருத்தர் கூட சுற்றிட்டே இருப்பார். ஒரு இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிரச்சனை மாட்டிட்டார். ஸோ அவரால் வர முடியல. ஸோ எங்கே போனாலுமே என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். எதுக்கு பஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு நான் வரேன் கேமராமேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ப்ரோ, நீ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணு. கைஸ், இதுதான் ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ பெரிய பார்க்கவே மஜாவாக இருந்துச்சு. ஸோ இங்கே போயிட்டு ஒரு டீ-ஷர்ட் வாங்க போகலான்னு நான் போயிட்டு வந்தேன். அப்போ திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்களும் நானும் ஒரு 40 ஓவர்ஸ் மேட்ச் இங்கே விளாண்டுட்டு இருக்கிறோம். சரி, அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்துட்டு இது பிளான் போட்டதெல்லாம் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக நான் பண்ணதே. ஸோ திடீர்னு மீட் பண்ணோம். வாங்க வீடியோ மேக் பண்ணோம். அதான் கைஸ், கரெக்டாக கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடத்துல சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்களாம் ஒட்டுக்க கிரிக்கெட் விளாடுவோம். இவங்க எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் தான். எந்த ஊருக்கு வந்தீங்க? நான் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கோயம்புத்தூர். அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் மீட்டு. ஆனால் எல்லாருமே தனித்தனியாக ஆப்போசிட்டில் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தது ரொம்ப ஹாப்பி. போயிட்டு ஒரு மாதிரி ஒரு இந்தியா டிஷர்ட்டை வாங்க போகலாம். ஃபஸ்ட் டைம் கிரவுண்டுக்கு மேட்ச் பார்க்க போகிறோம்ல, அதனால் நான் வந்துட்டு டிஷர்ட் வந்துட்டு ஆன்லைன்லாம் தேடினா ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. ஒரிஜினல் டிஷர்ட் வாங்குறது சரி விலை அதிகமாக இருந்தாலும் புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நமக்கு டெலிவரி ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நேர்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு 15 பவுண்டு கொடுத்து ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன். அண்ட் தென் கேப்பும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அப்படி சுற்றி பார்த்தேன். ஒரு கேப்பும் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் கொஞ்சம் தான் என்ன பண்ணுறது, ஆல் டுகெதர் சரி ஒரு 20 பவுண்டில் ஒரு கேப் ஒன்று, ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினேன்.
ஓகே ப்ரோ அதில் தான் ப்ளே பண்ணேன். ஓகே ப்ரோ மேட்ச்சுக்கு ரெடி போகலாமா? இப்படி போய் ஒரு T20 ஆடிட்டு ஒரு வழியாக நம்ம வந்துட்டு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் என்னுடைய ட்ரீம். ஸோ ஒரு தடவை நம்ம வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் போயிட்டு மேட்ச் பார்க்கணுன்னு நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ லாஸ்ட் டைம் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நான் புக் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு பிக் மேட்ச் நம்ம இந்தியா vs இங்கிலாந்து 5th டே மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் ரொம்ப ஈகர்லேயே இருக்கேன். ஏன்னா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இந்தியா டிஷர்ட் வாங்கினேன். ஸோ இப்போ கிரவுண்டுக்குள்ளே போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 5th டே கிரிக்கெட் ரொம்ப எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு தேவையான இங்கிலாந்து டிஷர்ட் ஆர் இந்தியா டிஷர்ட் வாங்கி எல்லாம் ஆர்வமாக வாங்கி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் நிறையா சேனல்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த வழியாகவே போனோம் அப்படின்னா ஸோ கேட் இருக்கும். அந்த கேட்டில் வந்துட்டு நம்ம டிக்கெட் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். நீங்களும் வாங்கிட்டீங்க. நான் மட்டும் இதுக்கு தனியாக ஆடுமேன் அவுட்டாக தெரியும். ப்ரோ பாரதி ப்ரோ ஜஸ்ட் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு கைஸ் பேக் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு வந்துட்டு கோலர் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கிரிக்கெட் வியூவாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அப்பா சொல்லவே முடியாது. ஃபஸ்ட் டைம் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் கிரவுண்ட் வியூ பாருங்கள். ஹைலைட் It's a draw game. Come on India. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. வாங்க வெளியே. Sam Raza. It will be Shubman Gill to take strike for the ball. The opening over of the day from the ground. State of end for England. Liam Dawson. Come on, Shubman Gill and Rahul, cheer up! கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சுமன் கில் அண்டு KL ராகுல் நான் வந்துட்டு நேரில் பார்க்குறேன். இதான் என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட், அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டு அப்படிங்கிறதும் இது ஒன்று சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் பால் போட போகிறாங்க. நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் டிஜிட்டலாக கொஞ்சம் டிலேவாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் ஆன் வாட்ச் ஃபுல் வீடியோ. வீடியோ போடுவாங்க. கேஸ் மேட்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் இடத்த பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக வந்து இடத்த பிடிச்சிருக்கேன். இல்லைன்னா இடையில எல்லாம் உட்காந்துக்கிட்டு நெவரவே மாட்டேன்றானுங்க. நம்ம இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம். இவரை பிடிச்சிட்டியா? யாருன்னு தெரியுதா இவரு? சச்சின் டெண்டுல்கர்ன்ட்டு எப்பயுமே அந்த இதில் எழுதிட்டு வருவாள்ல, தெரியுது. இப்போதான் எந்திரிச்சு கற்றுனான். போலீஸ் குட் பேட்டிங். இங்கே இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்துட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே எழுந்திரிச்சு மேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ 5 நாளைக்கு புக் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எந்திரிக்கிறோம், மேட்ச் பார்க்குறோம், தூங்குறோம், அந்த மாதிரி இருந்துக்கலாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்தியன் பிளேயர்ஸை இங்கிலாந்து பிளேயர்ஸும் இருக்கக்கூடிய பெவிலியன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் தென் என் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் கால் பண்ணி வீடியோ காலில் நான் கிரவுண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்னோடய ஹாப்பி மூமெண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் போதாங்க வரையா பவுலிங் போகிறத நேரில் பார்க்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆர்ச்சர் பார்த்த பார்லேயே சுமன்கில் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சு வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. சுமன் கில்லோடைய 100 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பந்து ஆடுறோம். அடுத்த 100 ரன்லேயே கொஞ்ச நேரத்துலேயே சுமன்கில் அவுட் ஆகிட்டு அவர் போயிட்டாரு. மேட்ச் ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவர் வெளியே போனதுக்கப்புறமும் அடுத்தது வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் போன பால்லே தலைவர் எல்லாத்துக்கும் பயந்தாட்டுவான்னு தெரியாமல் போச்சு. அந்த பாலை நீங்களே பாருங்களேன். First ball. My God. முடிச்சு விட்டுருப்பீங்க போங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணுறான். இப்போ விசில் அடிக்க எனக்கு கேட்குதான்னு பார்ப்போன்னு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் கிடச்சிது. போய் பார்த்தோம், பயங்கரமான கூட்டம். கடைசியாக நம்ம ஊர் விட்டதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து சிக்கன் வித் ஸ்டெப்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். இந்த பிளேயரை இவ்வளோ பக்கமாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியா எல்லா விக்கெட்டு விட்டுட்டு இந்தியா வந்து பவுலிங் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்போ தான் ஏதாவது நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இந்த இடத்துல வந்து நிற்பாங்க, அவங்க கூப்பிட்டு திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஜட்டு பெவிலியன் நோக்கி நடந்து போகிறத பார்த்து நம்ம அந்த பெவிலியன் கீழே போய் நின்னா ஜட்டு இப்போ நேரில் கிட்ட பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு லஞ்ச் டைமுக்கு அப்புறம் அந்த பக்கத்துலேயே போய் நின்று ஜட்டு பார்த்தோம். அந்த வீடியோ அடுத்தது வருது பாருங்க. மேட்ச் அங்கே நடக்க இங்கே வந்து ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு அந்த வேவ் மாதிரி அந்த ஒரு பிளாக்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த வேவ் அப்படியே சுற்றி வரும் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரான மொமெண்ட்டாக இருந்துச்சு. கிரவுண்டில் வந்துட்டு வேவ் போயிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ரைட்டு
Dawson! Come on, Dawson! Major Jadeja's 5th Test match, 100th of his career. வாஷிங்டன் சுந்தர் என்னை விட ஒரு நாள் சின்ன பையன். Century. Gil is coming here. கைஸ் வேற மாதிரி மேட்ச்சுங்க. நான் ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு பார்த்த மேட்ச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் டிராவில் முடிஞ்சதே தான் வருத்தமே தவிர என்னடா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குதே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு 100 போடுவார்னு நினச்சோம். நான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தேன், ஃபர்ஸ்ட்டு 100 வந்துட்டு கேஎல் ராகுல் தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஒரு எல்பிடபிள்யூ கிளியர் எல்பிடபிள்யூவில் இருந்துச்சு. அது வந்துட்டு நேரில் பார்க்கும்போது ஓகே ஃபீலிங்காக இருந்தாலுமே அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சுமன் கிட்ட அந்த சக்ஸஸ்ன்னு கேட்டதே இல்லை, அதெல்லாம் கிளியராக இருந்தது. அந்த நேரில் பார்க்கும்போது அந்த வியூவெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அந்த கிரவுண்டை வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க பாருங்களா, அது வேற லெவல். என்னன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறது, ஆடுறது, அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸையும் கூப்பிட்டு பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஒவ்வொரு பெவிலியனும் அப்படியே அந்த வேவா ஒரு பிளாக்லேருந்து ஒரு பிளாக் அப்படியே இந்த ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து நேரில் வந்து மேட்ச் பார்க்கும்போது அங்கே அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அந்த மேட்ச் கான்சென்ட்ரேட்டோட பார்த்துட்டு ஃபேன்ஸோட அப்படியே கனெக்ட் ஆகி பார்க்குறதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் இந்த மேட்ச்சில் என்ன அப்படின்னா பேக் டு பேக் செஞ்சுரி. ஃபர்ஸ்ட்டு சுமன் கில், அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு ஜடேஜா, அண்ட் தென் வாஷிங்டன், நம்ம தமிழ் மண்ணு சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அவரு எல்லாமே அடித்தாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 2025 என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரீம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர். नहीं, हमको इस तरफ जाना है ना।